இங்க ஒரு பேசிக் கொஸ்டினோட நான் ஆரம்பிக்கிறேன். அந்த பேசிக் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். கேன் ஐ ஹேவ் தி ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஸ் பிசினஸ் அப்படின்னா யார் வேணாலும் ஆன்சர் கொடுக்கலாம். எனிபடி? வாட் இஸ் பிசினஸ்? எஸ் சார். மேக்கிங் மணி. குட் சார், தேங்க்யூ வெரி மச். சர்விங் பீப்புள். தேங்க்யூ. வேற யாராவது? வாட் இஸ் பிசினஸ்? இது ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி இல்லையா? Anything we do it for profit is called business. வேற யாராவது? Problem solving is a business. Lights on ஆயிருக்கட்டும். Right. ஆனா இந்த லைட் போட்டுருங்க. ஸ்ரீ இந்த லைட் போட்டுருங்க. ரைட். ப்ராப்ளம் பரவாயில்ல விட்டுருங்க. தெரியும், இன்னும் தெரியும். ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ பிசினஸ். வேற யாராவது? It's a way to reach our goals. Thank you very much friends. அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நீங்க மேனுஃபேக்சரா இருப்பீங்க, இல்லாட்டி ட்ரேடரா இருப்பீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஒன்னு உருவாக்கி விற்கிறவங்க பேரு மேனுஃபேக்சரர், ஒன்னு வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறவங்க பேரு ட்ரேடர். அது ஒன்னு ப்ராடக்டா இருக்கலாம், இல்லாட்டி சர்வீஸா இருக்கலாம். ரெண்டு விஷயம் தான் பிசினஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்னு ப்ராடக்டா இருக்கலாம், இல்லாட்டி சர்வீஸா இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ அ கொஸ்டின் வாட் இஸ் பிசினஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேர்ட், அது வாட் இஸ் தட் வேர்டுன்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது தான் பிசினஸ். பிசினஸ் மீன்ஸ் சேல்ஸ், அவ்வளவுதான். அதாவது சேல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை வித்து பணத்தை வாங்கினா அது பேர் சேல்ஸ். ஹலோ, ஐ வாண்ட் அ ஹை. ஹலோ, ஆர் யூ வித் மீ? எதுக்காக மார்க்கெட்டிங் பண்றோம்? சேல்ஸ். எதுக்காக ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வச்சிருக்கோம்? சேல்ஸ். எதுக்காக பிராண்டிங் பண்றோம்? நிறைய சேல்ஸ் பண்றதுக்கு. எதுக்காக குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றோம்? நிறைய சேல்ஸ் பண்றதுக்காக. எதுக்காக ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம்? நிறைய சேல்ஸ் பண்றதுக்காக. ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? எஸ். இப்ப எல்லாமே வச்சுக்கிட்டு நம்மளால சேல்ஸ் பண்ண முடியல. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உயிர் காக்கும் மருந்தாக கருதப்படக்கூடிய ஒரு அமிர்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சாப்பிட்டா ஒருத்தர் 100 வருஷம் வாழ முடியும். அந்த அமிர்தத்தை வச்சிருக்கிறோம், ஆனா விற்க தெரியலனா யூ ஆர் நாட் அ பிசினஸ் மேன். ஹலோ, ஆர் யூ வித் மீ? அதே இன்னொரு பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா, என்னடா பிசினஸ் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் டெய்லி 10 பாட்டில் பாய்சன் விற்கிறேன் சார், 4 பேர் குடிக்கிறான் சார், 3 பேர் செத்துட்டான். இஸ் அ பிசினஸ் மேன். ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? So anything, either it's a dust or gold. அது தங்கமா இருக்கலாம், இல்ல குப்பையா இருக்கலாம். விற்க தெரிஞ்சா மட்டும்தான் that's called business. வித்தா மட்டும்தான் அது பேர் business. Are you with me? Yes or no? இல்ல சார் நான் சூப்பரான ஷோரூம் வச்சிருக்கேன். வெரி குட் சார். எக்ஸலன்ட் ப்ராடக்ட் வச்சிருக்கேன், அவார்டு கொடுக்கலாம். ரைட்டுங்களா? அமிதாப் பச்சன் தான் என்னோட பிராண்ட் அம்பாசிடர். வெரி குட். பொருள் வீக்கல, வேஸ்ட். தட்ஸ் நோ பிசினஸ். கண்ணா கேமராமேன் விட்டுருங்க, போட்டோவே வேண்டாம். ரைட். there is no business. Are you with me? Yes or no sir? And what is sales? சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பொருளை கொடுத்துட்டு வர்றது சேல்ஸ் அல்ல. பொருளை கொடுத்து பணம் வாங்கினா சேல்ஸ் முடிஞ்சதா அர்த்தம். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பணம் வருதுன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பிசினஸ் முடிச்சதா அர்த்தம். இல்ல சார் நான் 30 டேஸ் கிரெடிட் கொடுத்துருக்கேன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் தான் பணம் வருதுன்னா அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் பணம் வர்றதுக்கு பேரு தான் சேல்ஸ் முடிஞ்சதா அர்த்தம். அப்பதான் பிசினஸே முடிஞ்சதா அர்த்தம். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் ஒரு வேர்டை போட்டிருக்கேன். என்ன இன்னோவேஷனா? புதுசா. ரைட்டுங்களா? புது கிளைண்ட்டை கண்டுபிடிச்சு, புது இடத்த கண்டுபிடிச்சு, புது ஏரியால புது ப்ராடக்டை விற்கிறதுக்கு பேர் தான் சேல்ஸ். ஹலோ, ஆர் யூ வித் மீ சார்? 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஆக்கி விற்கிற சேல்ஸ், 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் ஆக்கி விற்கிறது சேல்ஸ். அதை எல்லோ கலர்ல போட்டு விற்கிறது சேல்ஸ். ராமசாமிக்கு பதிலா மணிகண்டன் விற்கிறது பேர் சேல்ஸ். ஹொசூர்ல பதிலா மார்த்தாண்டத்துல விற்கிறது பேர் சேல்ஸ். ஹலோ, ஆர் யூ கெட்டிங் இட் சார்? சோ புது வழிகளை கண்டுபிடிச்சு விற்பதுக்கு பேர் தான் சேல்ஸ். சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் அ பிசினஸ். விற்க தெரியும்னா யூ ஆர் அ கிரேட் பிசினஸ் மேன். விற்க தெரியலனா யூ ஆர் நாட் அ பிசினஸ் மேன். ஹலோ, ரைட் சார். அப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு பிசினஸ் லீடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a businessman run the business, a business leader grow the business. I repeat, a businessman run the business, a business leader grow the business. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சோம். எஸ் ஆர் நோ? எஸ். நல்லா வளர்ந்துட்டு வந்தோம். எஸ் ஆர் நோ? திடீர்னு ஒரு இடத்துல நிக்குது அப்படியே தேங்கி. எஸ் ஆர் நோ? ஏன்னு கேட்டீங்கன்னா growth நின்றுச்சுன்னு அர்த்தம். growth நின்றுச்சுன்னு அர்த்தம். நம்ம பிசினஸ் தான் வளர்ந்துட்டு இருந்தது, ஆனா இப்ப growth நின்றுச்சு. ஆட்டோமேட்டிக்கா the business is not growing ன்னு அர்த்தம். So let me tell you my dear friends. Hello, are you all with me? Yes. ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, if you are not growing your business, that means your business is dead. If you are not growing your business is
டெட். ஹலோ, are you with me? Yes. ஒரு ரோஜா பூ செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏன் சார் ரோஜா பூ செடின்னு பேரு? Can I have the answer? Why it is called as a rose plant? Because it gives rose. Because it gives rose. அந்த ரோஸ் பிளான்ட்ல ரோஸ் ஜாஸ்தியா இல்ல முள்ளு ஜாஸ்தியா? முள்ளு தான் ஜாஸ்தி. அப்புறம் ஏன் அதுக்கு ரோஸ் பிளான்ட்? முள்ளு பிளான்ட் தானே சொல்லிருக்கணும். அதான் நிறைய இருக்கு இல்லையா? ஐம் சாரி. அப்போ அங்க வந்து அது பூக்குது, அதனால அதுக்கு ரோஸ் பிளான்ட்னு நம்ம கொடுக்குறோம். பூக்கிறது நிறுத்தியாச்சுன்னா அதுக்கு என்ன செடின்னு சொல்லுவோம் சார்? அது முள்ளு செடி ஆயிடும். Are you with me? The moment the growth stops, death starts in business. Hello? Are you with me, sir? எப்போ growth நிக்குதோ அடுத்த நிமிஷத்துல இருந்து பிசினஸோட கிராஃப் இப்படி கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ growth தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது தொழிலை பொறுத்த வரைக்கும். ஒரு காலத்துல நம்ம தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இன்னைக்கு பிசினஸ் நம்மளை வச்சு பண்ணுது. கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? வலிக்குது, ரைட்? கஷ்டமா இருக்கு, முடியல. அதுல நிறைய பேர் எங்கிட்ட சொல்றது உண்டு, என்னன்னா சார் நான் போகக்கூடாது சார், அதுவா நடக்கணும். நான் ஆபீஸ்க்குலாம் போகக்கூடாது சார், அதுவா நடக்கணும். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை பிசினஸ்ல. நம்ம பெத்த குழந்தைய நம்ம தான் வளர்த்தணும். இல்ல சார் அதுவா வளர்ந்துருன்னா அது தெருவில் போயிடும். Are you with me? Yes or no? Please understand. So please understand my dear friends, ஒரு ஃபண்டமெண்டல் விஷயத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புறேன். ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா there is 6 verticals. மொத்தம் எத்தனை verticals சார்? 6 verticals. நான் ஒரு சில விஷயத்தை கேட்கிறேன், உங்களோட பிசினஸ் மனசுல வச்சுட்டு அதுக்கான ஆன்சரை எனக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்க கம்பெனிக்கு விற்கிறதுக்கு பொருள் வச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? பொருளோ சேவையோ? Are you with me? ஒருத்தர் வந்து ஐபோன் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம், இன்னொருத்தர் ஐபோனை சர்வீஸரா வச்சிருக்கலாம். Are you with me, sir? Yes or no? ஒருத்தர் வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம், இன்னொருத்தர் வந்து சர்வீஸ் பண்ணலாம். கரெக்ட் சார்? எஸ். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பொருள் என்ன பண்றாரு சார்? சர்வீஸ். ஒரு லாயர் பொருள் என்ன சார்? சர்வீஸ். ஃபேண்டாஸ்டிக், ரைட் சார். ஒரு டாக்டரோட பொருள் என்ன சார்? ஒரு பார்மசிஸ்ட் ஒரு பொருள் என்ன சார்? ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் பேர் என்ன சார்? மெடிசன். ஆர் யூ ஏபிள் டு கிளியர் சார்? விற்கிறதுக்கு ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ வச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஒன்னு இருக்கு. ரெண்டாவது கேள்வி கேட்க போறேன். ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி, இதை விற்பதற்கு ஒரு முறை வச்சிருக்கீங்களா? இப்படிதான் வாங்கி இந்த இடத்துல தான் வாங்கி இந்த இடத்துல விற்கணும்னு do you have a method of doing business? Yes or no? அது கரெக்டா தப்பா சரியா சரியில்லையா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு மெத்தட் வச்சிருக்கீங்களா? எஸ். தட்ஸ் கால் ஆபரேஷன். தட்ஸ் கால் ஆபரேஷன். ஒரு இடத்துல வாங்குறேன், இல்லாட்டி ஒரு இடத்துல உருவாக்குறேன், இன்னொரு இடத்துல விற்கிறேன், ரைட்டுங்களா? தட்ஸ் கால் ஆபரேஷன். நம்பர் 2. நம்பர் 3, do you all do marketing? Yes or no? யாரெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களோ கை தூக்கிடலாம். ஃபேண்டாஸ்டிக். இப்போ அப்படியே நான் கை கீழே போட்டு கேட்கிறேன், do you spend money for making marketing? Yes or no? அதுக்குன்னு மாசம் மாசம் ஒரு பட்ஜெட் அலாட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றீங்களா? எஸ் ஆர் நோ? அந்த பட்ஜெட் அலாட் பண்ணி மாசமான 500 ரூபா 5000 ரூபா 5 லட்சம் ரூபா அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் அலாட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாதான் அதுக்கு பேர் மார்க்கெட்டிங். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மார்க்கெட்டிங் அல்ல. ஃபேஸ்புக்ல போஸ்டர் போடுறது மார்க்கெட்டிங் அல்ல. அது சும்மா போஸ்டிங். தேங்க்யூ வெரி மச் சார். ரைட், எக்ஸாக்டா சொன்ன அது பேரு போஸ்டிங். மார்க்கெட்டிங் இஸ் ஆல் டுகெதர் டிஃபரெண்ட். என்னோட கஸ்டமர் யாரு, என்னோட கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு டார்கெட்டட் கஸ்டமருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். ஆர் யூ ஆல் வித் மீ? இப்போ திருப்பி கேட்கிறேன், எத்தனை பேர் மார்க்கெட்டிங் பண்றீங்க? கை கம்மி ஆயிடுச்சு இல்லையா? ரைட், தேங்க்யூ வெரி மச். தென் மொத்தம் 3 சொன்னேன். என்னென்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் சொன்னேன்? விற்பதுக்கு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஆபரேஷன். அது ஒரு இடத்துல வாங்கி விற்கலாம், இல்லாட்டி உருவாக்கி விற்கலாம். தட்ஸ் கால் ஆபரேஷன். மூணாவது என்ன சார் சொன்னேன்? மார்க்கெட்டிங். நாலாவது ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் செய்யறதுக்கு மனித வளம் வச்சிருக்கீங்களா? do you have HR? உங்களை தவிர்த்து ஒருத்தர் இருந்தாருன்னா மனித வளம் இருக்குன்னு அர்த்தம். உங்களை தவிர்த்து 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ ஆபீஸ்ல இருக்காங்களா, இல்ல கடையில இருக்காங்களா? எஸ் ஆர் நோ? ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் நோ சார்? ரைட். அப்ப மனித வளம் வச்சிருக்கீங்க. அப்ப 4 ஆச்சு. அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ். அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ்னா நான் என்னன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். வணிகத்தோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறது உண்டா? எஸ் ஆர் நோ சார்? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்களா? எதுக்கு போடுறீங்க? என்ன சார்? இல்ல, அதுக்கு இல்ல, வேற ஒரு காரணம் இருக்கு. எதுக்கு போடுறோம்? ஐடி கட்டுறதுக்கு. யார் சார் சொன்னது? ரைட், ஐடி கட்டுறதுக்கு. அந்த ஒரு கேள்வி, அங்க ஐடின்னு ஒண்ணு இல்லைன்னா அதையும் செய்ய மாட்டோம்.
யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? ஜிஎஸ்டி ஒன்னு இல்லைன்னா அந்த கணக்கையும் பார்க்க மாட்டோம். யூ ஆல் அக்ரி ஆர் டிஸ்அக்ரி சார்? எஸ். கம்பல்சரியா ஒரு விஷயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஐடி ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி விஷயத்துக்கு தள்ளப்படுற காரணத்தினாலதான் அந்த அக்கௌண்ட்ஸே மெயின்டைன் பண்றோம். எஸ் ஆர் நோ? எஸ் சார். பினான்ஸ்னா வேற, அக்கௌண்ட்ஸ்னா வேற. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அக்கவுண்ட் அதாவது பினான்ஸ்ங்கிறது வருமானம், மணி. மணி வந்ததுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு பேரு தான் அக்கவுண்ட்ஸ். ஆர் யூ ஆல் வித் மீ? எஸ் ஆர் நோ சார்? சோ அப்போ பினான்ஸ் இஸ் டிஃபரெண்ட், அக்கவுண்ட்ஸ் இஸ் டிஃபரெண்ட். சோ அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, பினான்ஸ் மெயின்டைன் பண்றீங்களா? பிக் குவெஸ்சன், ரைட்? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வணிகத்தோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா பினான்சியல் ஃப்ளோ தான். ஹலோ, ஒருத்தர் 100 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்றார், ஒரு 5 கண்ட்ரியில பிசினஸ் பண்றார், ஒரு 300 பேர் அவர்கிட்ட வேலைக்கு இருக்கிறாங்க, 4 ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட் வச்சிருக்கார். குட் ஆர் பேட் பிசினஸ்மேன்? குட் ஆர் பேட் பிசினஸ்மேன்? குட். ஆனா அவசரத்துக்கு திடீர்னு போய் முரளிகிட்ட கூப்பிட்டு, முரளி எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அவசரமா 2 நாளைக்கு தேவைன்னு கைமாத்தா வாங்குறார். 2 நாளைக்கு பதிலா ஒரு நாள்லயே திருப்பி கொடுத்துறாரு. Within 24 hours he give back to Murli. Hello, are you with me? He's a bad businessman. Our business ரொம்ப கவலைக்குரிய, it is in ICU. Anytime the business will die. Yeah. When you take unplanned loan in your business in trouble. அப்போ கடன் வாங்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா வாங்கலாம். கடன் வாங்கி தான் தொழில் செய்யணும். Hello, are you all with me? There is something called planned loan. எக்ஸ்பான்ஷனுக்காக ஒரு 30 லட்சம், இல்ல ஒரு ஓடி இதுக்காக 20 லட்சம், இல்ல ஒரு மெஷின் வாங்குறதுக்காக ஒரு 10 லட்சம். Are you with me? So if you are getting a planned loan, your business is good. If you are taking an unplanned loan, your business is bad shape. உங்க financial control உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். Are you all with me? So this is about finance and accounts. மொத்தம் 6 சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன் சார்? விற்பதற்கு ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், 2 ஆபரேஷன், 3 4 HR, 5 சேல்ஸ், 6 ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ். 7வது ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 6 விஷயத்தையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். தட்ஸ் கால் இன்னோவேஷன். தட்ஸ் கால் ப்ராடக்ட்டை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நிறைய விற்கும். சர்வீஸை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நிறைய விற்கும். அக்கவுண்ட்ஸை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அப்பதான் லாபம் நிறைய பார்க்க முடியும். ஃபினான்ஸை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். Are you with me? மனித வளத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். If you are not refreshing or if you are not improving, I'll tell you my dear friends, your growth is not to come. அப்ப இங்க growth வர்றதுக்கு ஒரு 3 step method உங்களுக்கு சொல்லி தரேன். Are you all ready? Yes or no? The 3 word is called measure, manage, improve. என்ன வேர்டுங்க? measure, manage, improve. measure அளந்து பார்க்குதல், manage நிர்வாகம் செய்தல், improve that's called வளர்ச்சி. Are you with me sir? Yes. அப்போ ஒரு வணிகத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அது போறதுக்கு முன்னால ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். நான் வெயிட்டை கம்மி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? எவ்வளவு வெயிட்ங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். வெயிங் மெஷின்ல ஏறி மெஷர் பண்ணிட்டேன், 100 கிலோன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்றேன், ஒரு 10 கிலோ கம்மி பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. எது சார் முடிஞ்சிருச்சு? மெஷர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சார் சொன்னேன்? மேனேஜ் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன செய்யணும்? மேனேஜ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? வெயிட்டை. டயட் இஸ் நாட் மேனேஜிங். எக்ஸசைஸ் இஸ் நாட் மேனேஜிங். அதுவும் மேனேஜிங் கிடையாது. கலோரிஸ்ங்கிறத மேனேஜ் கிடையாது. அப்சல்யூட்லி. சாருக்கு நல்லா கைத்தட்டிடலாம் ப்ளீஸ். அதாவது மேனேஜ்னா 100 கிலோ 101 ஆகாம பார்த்தா சரி. Are you with me sir? Yes or no? இது அப்படியே வணிகத்துல கொண்டு வரலாம். How many customers இருக்காங்க சார் உங்கள்கிட்ட? 20 customers இருக்கிறார். அவரோட பிசினஸ்ல எவ்வளவு சொல்றாருங்க? 20 customers. இந்த 20 customers அளந்து பார்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 20 கஸ்டமர் அளந்து வச்சிருக்கீங்களா? இல்ல கூடுதலா இருக்குமா? பாருங்க, கூடுதலா இருக்குங்கிறார். ரைட். கல்யாணம் ஆயிடுச்சா சார்? எத்தனை குழந்தைங்க? என்ன, ஆனா பெண்ணா? பொண்ணு. அவர் தெளிவா சொல்றாரு. கல்யாணம் ஆயிடுச்சானா? ஆமா சார். எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை. ஹலோ, are you with me? கூடுதலா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? Are you all with me? Yes or no? நம்மளோட பிசினஸோட குழந்தைகளாக கருதப்படுகிறது யாரு சார்? கஸ்டமர்ஸ். யூ கோ டு எனி பிராண்டட் ஸ்டோர், இந்த தெருவை விட்டு இறங்கி இந்த கார்னர்ல போனீங்கன்னா ஒரு பழமுதிர் நிலையம் இருக்கும்.
இல்லாட்டி இந்த சைடு போனீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்கும், அங்க போய் கேளுங்க எவ்வளவு கஸ்டமர்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், டேட்டாவை எடுத்து 1342 அப்படிம்பா. ஹலோ, are you all with me? The reason is he is measured the customers. You all with me, sir? நம்ம மெஷரே பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மள்ட்ட இல்ல. இன்னொரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நம்ம கிட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு அளந்து பாருங்க. உங்க கடன் வந்து 1,42,000 ரூபான்னு எழுதிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன? 1,43,000 ஆகாம பார்த்தாலே பிசினஸ்ல ஜெயிச்சிட்டோம். Are you with me? Simple as that. First step is measure, second step is manage. என்னோட லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட லாபம் ஒவ்வொரு வருஷம் முடியும் போது 18% லாபம் வருது அப்படின்னா மேனேஜ்னா என்ன சார் அர்த்தம்? 18க்கு கீழே போகாம பார்த்தாலே அடுத்த வருஷம் ஜெயிச்சிட்டதா அர்த்தம். ஹலோ, are you all with me, sir? அப்படி அந்த 6 டிபார்ட்மெண்ட்லயும் மெஷர் பண்ணணும். ப்ராடக்ட் மெஷர் பண்ணணும், கஸ்டமர் ஆபரேஷனை மெஷர் பண்ணணும், ஹெச்ஆர் மெஷர் பண்ணணும், மார்க்கெட்டிங்கை மெஷர் பண்ணணும், சேல்ஸை மெஷர் பண்ணணும், அக்கவுண்ட்ஸை மெஷர் பண்ணணும், ஃபினான்ஸை மெஷர் பண்ணணும், and you have to manage it, then you have to improve it. இப்போ 18 கஸ்டமரை 19 ஆக்குற பேரு இம்ப்ரூவ். 1,42,000 ரூபாய் கடனை 1,00,000 ரூபாய் ஆக்குறது பேரு இம்ப்ரூவ். Are you all with me, sir? Yes or no? உலகத்துல ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு நண்பர்களே, அது பிசினஸ் ஆகட்டும், வாழ்க்கை ஆகட்டும், எந்த இடத்துல வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். தட்ஸ் தி மந்திரம் இஸ் கால்ட் மெஷர், மேனேஜ், improve. If you don't measure it, you don't manage it. If you don't manage it, you don't improve it. Hello, எப்ப மெஷர் பண்ணும் சார்? என்னைக்கு மெஷர் பண்ணும்? என்னங்க? டெய்லி மெஷர் பண்ணும். எப்ப மெஷர் பண்ணும் சார்? டெய்லி மெஷர் பண்ணும். Are you with me? டெய்லி மெஷர் பண்ணா மட்டும்தான் அதை மேனேஜ் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம எத்தனை நாளைக்கு ஒருக்கா கணக்கு பார்க்கணும்? So your growth is slow. Hello, are you all with me? Daily measure பண்ணும். டெய்லி மெஷர் பண்ணா இது வந்து டெய்லி மெஷர் பண்ணி மேனேஜ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ற ஒரு மார்க்கெட் இருக்கு இந்தியால, உலகத்துல. இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மார்க்கெட் பேர் யாரா சொல்ல முடியுமா? Who said stock market? Thank you very much. Please give him a good round of applause. அதனால அதெல்லாம் அங்க பில்லியன்ஸ் இல்ல, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரூபீஸ். அது டெய்லி மெஷர். அது டெய்லி மெஷர் கூட ராங் வேர்ட். நீ நல்ல வேர்ட் எடுத்துங்க, அதுக்கு கூட ராங் வேர்ட். எவ்ரி மில்லி செகண்ட் இஸ் மெஷர் in stock market. Every millisecond is measured, every millisecond is managed, and every millisecond is looking for an improvement. Hello, are you all with me, sir? Yes or no? So நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க பிசினஸ்ல நீங்க வளரணும்னா இந்த 6 டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போய் மெஷர் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணுங்க. then I'll tell you how to improve. மெஷர் பண்றது சொல்லிட்டேன், மேனேஜ் பண்றது சொல்லிட்டேன். how to improve business அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a way to grow business. that is called 5P method. என்ன மெத்தட் சார்? 5P method. It's a tool.